திடீர்னு திமுகவுல இணைஞ்சதன் காரணம், நோக்கம் என்ன சார்? சார் அதான் விஜய் கூடல இருந்து அவருடைய பிஆர்ஓ இருந்தோம். அவருடைய வளர்ச்சிக்கு நம்ம போராடணும், கஷ்டப்பட்டோம். நிறைய சவால்களை சந்திச்சோம். நிறைய அவருடைய வளர்ச்சி ஆரம்பத்தில ஒரு ஒரு நடிகர் எப்படி இருப்பார்ன்னு தெரியும் இல்லையா? ம். ஒரு வரவேற்புகள் கம்மியா இருக்கும்போது, நாங்க சந்திரசேகர் அவருடைய கட்டமைப்ப சரி பண்றங்க. நல்லா எல்லாருமே இருந்து ஒர்க் பண்ணோம். ம். ஒரு பெரிய நடிகரா ஆன பிறகு, அவருக்கு ஒரு அரசியல் பிம்பங்கள்லாம் வந்த பிறகு, ஒரு புதுசு புதுசா அங்க நிறைய பேர் வந்தாங்க. ம். அந்த கேரக்டர் ஃபில்டர் பண்றதுக்கோ, அவங்கள ஸ்கேன் பண்றதுக்கோ ஒரு ஒரு ஆளுமை உள்ளவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு ஆமா, ஆளு கூடல. ஆமா. இப்போ எம்ஜிஆர் கூடலாம் எம்ஜி சக்கரபாணி, ம். ஆர்.எம். வீரப்பன் சார் இப்படி இருப்பாங்க. அவங்க ம். யாரு, இவங்க யாரு எல்லாம் ஸ்கேன் பண்றது. இப்போ வந்து அவருக்கு ஒரிஜினலா இருந்தது அவங்க அப்பா. அத ஆமா. கரெக்ட் பண்ணாரு ம். சந்திரசேகர். இன்னைக்கு அவர்லாம் இல்லாதனால பலருடைய அவருக்கான விசுவாசிகள் அங்கேருந்து ம். இருக்க முடியாத சூழல், ஒதுக்கப்படுற சூழல், ம். புறந்தள்ளப்படுற சூழல், ம். புதுசு புதுசா வராங்க. இந்த பளபளபளன்ட்டு பெரிய இது மாரி வரவங்களுக்குலாம் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்போது, ம். சாமானியர்கள் அடிபட்டு போயிடுறாங்க அங்க. ஓகே. அந்த வகையில நானும் புலி படத்துக்கு பிறகு கொஞ்சம் ஒதுக்கப்பட்டது உண்மை. ம். நானும் அத பற்றியெல்லாம் ஒண்ணும் இல்லாம நான் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒண்ணு தொடங்கி, என் போக்குல என் சைட்ல வேல பார்த்து